உங்கள் திவ்யா சரவணன். வெல்கம் டு திவ்யா சமையல். ருசிக்க திவ்யா சமையல்ல இன்னைக்கு என்ன ரெசிபினா, வாயில வச்சதும் வலிக்கிட்டு போற மாதிரி அப்படிங்கிறத நம்ம அல்வாக்கு தான் சொல்லுவோம். ஆனா நம்ம இன்னைக்கு வெண்பொங்கலையும் அந்த மாதிரி தாங்க நம்ம செய்ய போறோம். நம்ம எல்லாரும் ஹோட்டல் ஸ்டைல்ல வெண்பொங்கல் வேணும்னு நினைப்போம். அதுக்கு எவ்வளோ பருப்பு போடணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற ஒரு சில மிஸ்டேக்னால தான் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு வராமல் இருக்கும். நானும் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு அரிசியும் பருப்பும் போடணும், எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்க சுவையான வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி, பாசிப்பருப்பு, நெய், பிளாக் பெப்பர், சீரகம், முந்திரி, பெருங்காயத்தூள், உப்பு, கறிவேப்பிலை, இஞ்சி. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி 200 கிராம் இருக்கும். நம்ம இதை புழுங்கரிசியிலையும் செய்யலாம். புழுங்கரிசியில் வேகும்போது அந்த அளவுக்கு குழஞ்சு வராது. அதனால் வெண்பொங்கலுக்கு பச்சரிசி தான் கரெக்டாக இருக்கும். அரிசின்னு தனியாக விற்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாசிப்பருப்பு, அரிசி எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஹோட்டல் ஸ்டைல்லையும் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. குக்கரில் மாற்றிட்டு நார்மலாக ஒரு கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த பொங்கலுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட வேகும்போது ஒரு மூடி போட்டு ஒரு 5 விசிலுக்கு வேக விடுங்க. குக்கர் ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சாதம் நல்லா வெந்திருக்கு. மேலே தான் இப்படி அரிசியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அரிசியும் பருப்பும் நல்லா சாஃப்டாக மாறும். ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு நல்லா வறுத்துருங்க. சீரகம் இல்லா உணவு சிறக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த சீரகமும் பொங்கலுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சீரகம் போடும்போது கொஞ்சம் தள்ளி நின்று போடுங்க, இல்லைன்னா மிளகெல்லாம் வெடிக்கும். இஞ்சியை நல்லா பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் குழந்தைங்க கண்டுபிடிச்சி எடுத்து வைக்க மாட்டாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வறுத்ததும் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வறுத்த எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண பொங்கலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலக்கும்போது தான் நம்ம வறுத்த எல்லா முந்திரி, சீரகம், மிளகு எல்லாமே அது கூட நல்லா சேரும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு இந்த இடத்துல நீங்கள் வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம். பார்க்க சூப்பராக பாருங்கள் எப்படி கரண்டியில் ஒட்டாமல் விழுகுதுன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சூடான வெண்பொங்கல் ரெடி. சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல்லையே எப்படி வீட்டில் செய்யறதுன்னு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.